கனமழையால் பாதித்த விவசாயிகளுக்கு இழப்பு. முல்லைத்தீவில் 17 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ரவிகரன் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை. தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. இலங்கை மின்சார சபைக்கு புதிய தலைவர் நியமனம். எம்மை விமர்சித்த உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா? அனுர அரசை விளாசும் நாமல். தமிழ் சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி. சபையில் பொங்கி எழுந்த ஸ்ரீதரன். 4000 தாண்டிய கோவிட் தொற்றாளர்கள். மதுபான உரிமத்தால் ரணிலுக்கு பெரும் சிக்கல். விசாரணைக்கு வருகிறது வழக்கு. கோவிட் நிலைமையை சமாளிக்க அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. சஜித் விசனம். இனி விரிவான செய்தி. இலங்கை மின்சார சபைக்கு புதிய தலைவர் நியமனம். இலங்கை மின்சார சபையின் புதிய தலைவராக பேராசிரியர் KDM உதயங்க ஹேமபால நியமிக்கப்பட்டுள்ளார். பேராசிரியர் ஹேமபால இலங்கை வலுசக்தி அமைச்சின் முன்னாள் செயலாளராக பணியாற்றியிருக்கின்றார். அந்த நியமனத்திற்கு முன்பு அவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியல் துறையின் பேராசிரியராகவும் பொறியியல் பீடத்தின் பீடாதிபதியாகவும் பணியாற்றியிருக்கின்றார். மின்சார சபையின் தலைவராக பணியாற்றிய TJD சியாம்பலாபிட்டியவின் ராஜினாமா உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சியாம்பலாபிட்டிய கடந்த மே 11 அன்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். சியாம்பலாபிட்டிய கடந்த ஆண்டு செப்டம்பர் 26 மின்சார சபை தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எம்மை விமர்சித்த உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா? அனுர அரசை விளாசும் நாமல். தேர்தல் மேடையில் அரசியல்வாதிகளின் செல்ல பிராணிகளின் தரவை கூட அம்பலப்படுத்திய அரசாங்கத்திற்கு தரவு பாதுகாப்பு பற்றி பேச தார்மீக உரிமை உள்ளதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தரவு பாதுகாப்பு சட்டம் மீதான விவாதத்தில் பங்கேற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். தரவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது மிகவும் நல்ல விஷயம். இது சில ஆண்டுகளுக்கு முன்பே செய்யப்பட்டிருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அது நடைபெறவில்லை. இந்த துறைக்கு பணியாளர் ஆட்சேர்ப்பு அவசியம் என்றும் ஜனாதிபதி கூறுகின்றார். இதற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடைமுறைகள் தாமதமாகி வருவதால் டிஜிட்டல் பொறிமுறையை தாமதப்படுத்துவது நியாயமில்லை. அதற்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. JVP அரசாங்கம் இந்த சட்டத்தை பற்றி பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சட்டத்தை நாங்கள் முதலில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது நீங்கள் விமர்சன ரீதியாக பேசினீர்கள். மக்களின் தனியுரிமையை பாதுகாக்க உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதேவேளை தரவு பாதுகாப்பு சட்டம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி. சபையில் பொங்கி எழுந்த ஸ்ரீதரன். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை ஜெர்மன் தொழில் பயிற்சி நிறுவனம் வளப்பற்றாக்குறைகளுடனேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், யாரை இலக்கு வைத்து இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதோ அவர்களை நிராகரித்துவிட்டு வேறு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களே இந்த நிறுவனத்தின் மூலம் தொழில் கல்வியை நுகரக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படாமையும் இந்த நிறுவனத்தின் பின்னடைவுக்கு ஒரு காரணமாகும். உள்ளக முரண்பாடுகள் இறுதியாக முரண்பாடுகளாக மாற்றமடையப்பட்டு CGTTIயில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரால் தமிழ் மாணவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கை ஜெர்மன் தொழில் பயிற்சி நிறுவனம் இன்று வரை இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கனமழையால் பாதித்த விவசாயிகளுக்கு இழப்பீடு. வெளியான மகிழ்ச்சி தகவல். கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்பட்ட பயிர் சேதத்தை மதிப்பிடும் பணியை விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி நெல், சோளம், உருளைக்கிழங்கு, வெங்காயம், போஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் ஆகிய பயிர்ச்செய்கை சேதங்களுக்கு காப்பீட்டுத் தொகை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதுடன் 5 ஏக்கர் வரை இலவச காப்பீட்டு இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பயிர் சேதத்தின் போது 1 ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
மேற்கண்ட சூழ்நிலையில் மாத்தறை மாவட்டத்தில் சுமார் 100 விவசாயிகளுக்கு சொந்தமான 130 ஏக்கர் நெல் வயல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் பயிர் சேதத்தை தொடர்ந்து கண்காணிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சேதமடைந்த நெல் வயல்கள் மற்றும் பிற பயிர்களில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் மாவட்டத்திற்கு பொறுப்பான பணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் பயிர் சேதம் குறித்து விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் 1918 என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து தகவல் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் நிலைமையை சமாளிக்க அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. சஜித் விசனம். இலங்கையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. இதற்கிடையில் கோவிட் புதிய திரிபும் பரவி வருகின்றது. இந்த நிலைமையை சமாளிப்பதற்கு அரசிடம் எந்த முன்னாயத்த திட்டங்களும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் வெளியிட்டுள்ளார். விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு விசனம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்பொழுது நாட்டில் பல்வேறு மருந்துகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவில் 180 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. வைத்தியசாலை கட்டமைப்பில் மேலும் 50 வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இவற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள், வலி நிவாரணிகள், இன்சுலின், இதய நோய் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களும் உள்ளடங்குகின்றன. இது தொடர்பில் நாம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதிலும் அரசிடமிருந்து எந்தவிதமான பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த பிரச்சினைக்கான தீர்வையும் அரசு முன்வைக்கவில்லை. LP81 எனப்படும் கோவிட் மாதிரிகளின் துணை மாறுபாடு தற்பொழுது சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தியா மற்றும் ஹாங்காங்கில் பரவி வருகின்றது. இந்த துணை வகை மாறுபாடுகள் குறித்து நமது நாட்டில் எந்தவிதமான பரிசோதனைகளும் நடைபெறுவதாக காண முடியவில்லை. இந்த துணை மாறுபாடுகள் திரிபுகள் தொடர்பாக எமது நாட்டிலும் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மருத்துவமனைகளில் இதனுடன் தொடர்புடைய அறிகுறிகளுடன் இருக்கும் நோயாளர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும். இந்த நிலையில் தற்பொழுதோ சின்னம்மை நோயும் அதிகரித்திருக்கின்றது. இந்த நோய்க்கு ஆக குறைந்தது 6 வாரங்களாவது தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். இதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 4000 தாண்டிய கோவிட் தொற்றாளர்கள் சடதியாக பாதிப்பாகியுள்ள இந்தியா. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் புதிய கோவிட் வைரஸ் தொற்றுகளின் எண்ணிக்கை 4000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த 24 மணி நேரத்தில் 5 கோவிட் இறப்புகள் பதிவாகியிருக்கின்றன. மேலும் 4026 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்திய மத்திய அரசின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவு அறிக்கைகளின்படி கேரள மாநிலம் இப்பொழுது கோவிட் தொற்றின் புதிய திரிபில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் டெல்லியில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் இந்தியாவில் 37 கோவிட் இறப்புகள் பதிவாகியிருக்கின்றன. முன்னதாகவே மே 22ஆம் தேதி அன்று இந்தியாவில் 257 கோவிட் தொற்றுள்ள நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். எனினும் மே 31ஆம் தேதியன்று இந்த எண்ணிக்கை 3395ஆகவும் பின்னர் 4026ஆகவும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. 2025 5/6 அன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள், கட்சி செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழு தலைவர்களால் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களின் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார வருமான மற்றும் செலவின அறிக்கைகள் தொடர்பில் ஆய்வு செய்ய அல்லது முறைப்பாடளிக்க எந்தவொரு நபருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சார வருமான மற்றும் செலவின அறிக்கைகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் 7ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பார்வையிடும் வாய்ப்பு கிடைக்கும். எந்தவொரு நபரும் அலுவலக நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை அவற்றின் நகலை பரிசோதிக்க முடியும். இந்த தேர்தல் பிரச்சார வருமான மற்றும் செலவின அறிக்கைகள் 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு 6 படி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவில் 17 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ரவிகரன் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 17 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பாடசாலையில் நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது வலியுறுத்தியிருக்கின்றார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார்.
மேலும் கருத்து வெளியிட்டவர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி 17 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கடந்த 2025 6ஆம் மாதம் 1ஆம் தேதி நேற்று முன்தினம் முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியில் கோவில் தீர்த்தக்கேணியில் மூழ்கி 2 பாடசாலை மாணவிகள் உயிரிழந்திருக்கின்றனர். குறிப்பாக ரஜிதரன் கிருசிகா, சத்ஸ்வரூபநாதன் ரஸ்மிலா ஆகிய 2 மாணவிகளை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர். இது தவிர தாமரை குளத்தில் பூப்பறிக்க சென்ற இராஜசேகர் நிலாந்தன், சிவநேசன் பிரணவன் ஆகியோருக்குமான ஒரே நாளில் 4 பேர் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர். இவர்களில் 3 பாடசாலை மாணவர்களாக காணப்படுகின்றனர். இவ்வாறாக ஒரே நாளில் 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தமையினால் முல்லைத்தீவு மாவட்டமே சோகமயமாக காணப்படுகின்றது. இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள மாணவர்கள் 3க்கும் நீச்சல் தெரியாது. இப்படியாக பல மாணவர்கள் நீச்சல் தெரியாத நிலையில் காணப்படுகின்றனர். எனவே பாடசாலைகளில் நீச்சல் தடாகங்களை அமைத்து மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சிகளை வழங்கினால் நல்லதென எண்ணுகின்றேன். தயவு செய்து இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்திருக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளருக்கு மொட்டு ஆதரவு வழங்காது சாகர தெரிவிப்பு. ஊழலை இல்லாதொழிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் முன்மொழியும் மேயர் வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வாழ்க்கை சுமை சடுதியாக அதிகரித்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சார மேடைகளில் வாழ்க்கை செலவுகள் பற்றி தீவிரமாக பேசியிருந்தது. ஆட்சிக்கு வந்தவுடன் வாழ்க்கை செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டது. ஆனால் இதுவரையில் வாழ்க்கை செலவுகள் குறைக்கப்படவில்லை. மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காணும் எந்தவித திட்டங்களையும் அரசு முன்வைக்கவில்லை. நிறைவடைந்துள்ள 6 மாத காலத்தில் பொருளாதார மேம்பாடு மற்றும் விருத்திக்கான நடைமுறைக்கு சாத்தியமான புதிய கருத்திட்டங்கள் எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் எவ்வாறு நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும்? தேசிய மக்கள் சக்தி அரசு பொய் மற்றும் வெறுப்பை முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தது. அரசின் உண்மை தன்மையை மக்கள் 6 மாத காலத்துக்குள் விளங்கிக் கொண்டார்கள். இதனால் அரசு 23 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கின்றது. இதனால் தான் அரசு உள்ளூராட்சி சபை தேர்தலில் அமோக வெற்றி பெறவில்லை. கொழும்பு மாநகர சபையில் யார் ஆட்சி அமைப்பது என்பது இழுபறி நிலையில் காணப்படுகின்றது. ஊழலை இல்லாதொழிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க எத்தனிக்கின்றது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய எதிர்க்கட்சிகளின் ஆதரவை கோரியிருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான சிறந்த திட்டங்களை முன்வைக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் முன்மொழியும் மேயர் வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கப் போவதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார்.